நேத்து நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் பட்டர் சிக்கனும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவுதான் கீரை வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரையில இருக்க அளவு சத்து எந்த கீரையிலுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. பட் அந்த கீரை தான் குழந்தைங்க சாப்பிடுறதே இல்ல. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையில ஒரு சூப்பரான சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. சுத்தமா கசப்பு இருக்காது, கீரை போட்ட தடயமே இருக்காது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னோட கைக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு முருங்கைக்கீரையோட ஜூஸை மட்டும் எடுத்து சப்பாத்தியில ஊத்திட்டு அந்த சக்கையை வெளியே தூக்கி போட்டுறாதீங்க. அதுல பாதி செத்து போயிரும். ஒரு ஹெல்தியான ரெசிபியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தட்லயே செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கசக்கவும் செய்யாது, திப்பி திப்பியாவும் இருக்காது. சோ மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுட்டு இந்த சைட் பட்டர் சிக்கன் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் ரெசிபி அப்பா அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. கண்டிப்பா இதை நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த சைட் நல்ல மாவு சாஃப்டா இருக்கும். அதை சப்பாத்தி திரட்டுறதுல திரட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி. அது என்னமோ எனக்கு மட்டும் தெரியல, சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். ஆனா அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் வரவே வராது. என்ன மாதிரியே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.